Audio Jungle. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன் நன்றி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். லாஸ்ட் வீக் இந்த வீடியோ வந்து நான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து என்னோட ஓன் கண்டென்ட் கிடையாது. ஸோ நான் இன்னொரு மீடியாவிலேருந்து அதை டவுன்லோட் பண்ணிட்டு தான் இங்கே வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் வீடியோஸ் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அது வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். என்கிட்ட வந்து 2 யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து நான் ஆன்லைன் ஜாப் பண்ணும்போது அப்போ க்ரியேட் பண்ணது தான். ஒன்றில் வந்து நாங்கள் ஃபன் விளாக்ஸ், எங்களோட மினி விளாக்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ ஒன்றில் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷனல்ஸாக இல்லை ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட் வீக் வந்து இந்த வீடியோக்கு அவ்வளோ வரவேற்பு இருந்தது. 2000+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூடினாங்க. அது இல்லாமல் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்தது, அவ்வளோ லைக்ஸ் வந்துருந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ரிலேட்டடாக நான் வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால நான் இப்போ வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து நிறைய லேடிஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னால் வந்து இது வேலைக்கு போக முடியல, இன்னும் நான் வீட்டில் இருக்கேன், எங்கள் ஹஸ்பண்ட் விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அது இல்லாமல் நான் வீட்டிலேருந்து வேலை பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷனும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான வேலை என்னங்கிறத நான் சஜஷன் பண்ணுறேன். யாரும் பயப்பட வேண்டியதில்லை. எந்த ஒரு ஆன்லைன் ஜாப் ரிலேட்டடும் கிடையாது, வேறு எந்த ஒரு கம்பெனி ரிலேட்டடும் கிடையாது. ஸோ உங்களுக்கான ஜாப் நீங்கள் பண்ணால் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இதில் ஒரு கமெண்ட் வந்து நம்ம படித்து பார்த்துடலாம். கமெண்ட் வந்து கொஞ்சம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதுக்காக ஷேர் பண்ணுறேன். உண்மைதான், இதே வைராகியம் எல்லா குடும்ப தலைவுக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி 5581 அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு. ஸோ இது ரகுபதி சார் பண்ணாங்களா இல்லை அவங்க வீட்டில் லேடிஸ் யாராவது பண்ணாங்களான்னு தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன் ஸ்பெஷலாக இந்த கமெண்ட் நான் படிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்த கமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நிறைய லேடிஸ் ஓகே. ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நிறைய 45-50 ஏஜ் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் முடிச்சவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிற அம்மாக்கள் வந்து நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக மெசேஜஸ் போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு 2 கமெண்ட் வந்து நான் படிக்கிறேன். உண்மைதான், என்னோட கணவர் 10 ரூபா, அவங்க 10 ரூபா கூட எங்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பிரச்சனையாயிட்டு நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு நான் அப்போ வரும்போது ஒரு 10 வருஷமாக நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 7000 ரூபாய் தான் வாடகை. என்னால் வந்து வீட்டு வாடகை, கரண்ட்டு, பிள்ளைங்க படிப்பு, இது மாதிரி எல்லாமே வந்து என்னால் சமாளிக்க முடியல. சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிருக்காங்க. 30,000 ரூபாய் சம்பளம் ஒரு மாதத்துக்கு வாங்கிட்டு குழந்தைங்கள வந்து படிக்க வச்சு அவங்க பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரொம்ப சுதந்திரமாக இருக்கேன். என்னோட பணத்தை நான் செலவு பண்ண யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வெளியில் போகும்போது 20 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் 1 ரூபானாலும் கணக்கு பார்த்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ்மா, இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி எனக்கு இருக்குது. சேம் ஃபீலிங்ஸ். ஸோ அதுதான் ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அப்புறம் இன்னொருத்தங்க வந்து பண்ணியிருக்காங்க, சித்து கிளிப்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் தெரியாது, வருடமும் வயசும் போக போக புருஷனே நம்மளை மதிக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்கிறது எல்லாம், கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணாலும் உங்கள் கையில் வருமானம் இருக்கணும், என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அனுபவம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையான வார்த்தைங்க. என்னதான் உங்கள் அப்பா, அண்ணா, ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பளம் பண்ணி வச்சுருந்தாலும் கூட நீங்களாக வந்துட்டு ஒரு பணம் சம்பாதிச்சு அதை செலவு பண்ணியோ உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை ஒரு திங்ஸ் வாங்கியோ வைங்களேன், அந்த திங்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு கர்வமாக இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அதை ஃபீல் பண்ணுறதுக்காகவாது ஒவ்வொரு லேடிஸும்
ஏதாவது ஒரு இன்கம் வந்து சோர்ஸ் பண்ணி பாருங்கள். இல்லை நாங்கள் வந்து வசதியான வீடு தான், என்னால் வெளியில் போயிட்டு நான் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கு சம்திங் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நீங்கள் போயிட்டு உங்களோட பங்கு நீங்கள் கொடுங்க. உங்களோட திறமையை வளர்த்துக்கோங்க. அது உங்களோட குழந்தைங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும். பின்னாடி வந்து நம்மளோட அப்பா மட்டும் அந்த குழந்தைங்களுக்கு ஹீரோவாக இல்லாமல் அம்மாவும் ஹீரோயினாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஷேரிங். தயவு செய்து அந்த நபரை நண்பர் என்று கூற வேண்டாம். நட்பு தோற்றத்தை கண்டு மதிப்பிடாது. அதே நேரம் தவறான மனிதர்கள் சரியான வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருவார்கள் என்பது இவ்விடயத்தில் உண்மையானது. சூப்பராக சொல்லியிருக்காங்க. தமிழ் அழகாக சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் நான் இங்கே நிறைய பேத்துக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அவங்க ஃப்ரெண்டு இல்லை, அவங்கள ஃப்ரெண்டுன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டு தேவையே இல்லை. நானும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், அதே போல் அவங்க எனக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்ல வரேன். இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு கோர்ஸுக்கு வந்து போயிருக்காங்க. கோர்ஸுக்கு போயிருக்கிற இடத்துல 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு டீ குடிக்க போயிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்க ஆப்ஷன் இல்லை. ஸோ போயிருக்கிற இடத்துல இவங்க வந்து தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானும் ஒரு எங்கேருந்து நான் போயிட்டுருக்கேன், பஸ்ஸில் கூட ஒருத்தவங்க வராங்கன்னா ஒரு ஸ்டாப்பில் இறங்கி நம்ம 2 பேரும் போய் டீ குடிக்க போகிறோம் அப்படின்னா போயிட்டு நீங்கள் நமக்கு வந்து நம்ம தான் செலவு பண்ணிக்குவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி காமன், அந்த ஃப்ரெண்டுங்கிற வேர்டு வந்து காமனான வேர்டு. ஸோ அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவங்கள யாரும் தப்பாக சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த லேடி சைட்லேருந்து பார்க்கும்போதும் ஒரு அன்னவுன் பர்சனுக்கு போயிட்டு டக்குன்னு யாரும் நிறைய பேர் வாங்கி தர மாட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க, எங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டு வரவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் அதுக்காக நம்ம வந்து அவங்கள தப்பாக பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான். அப்புறம் நிறைய பேர் வந்து நான் டிஎன்பிஎஸ்சி எழுதி இந்த ஒரு விஷயத்துக்காக தான் டிஎன்பிஎஸ்சி படித்து குரூப் 2A எழுதி ஜாப் வாங்கிட்டேன். boys/vivo4gp அப்படிங்கிற ZP அப்படிங்கிற ஐடியிலேருந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு 6 பேர் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுக்காக தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து நான் டிஎன்பிஎஸ்சி எழுதி நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டேன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னால் புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ படிக்க கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் 11 தடவை டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கேன். பட் நோ யூஸ், ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. அது உங்கள் வீட்டுக்கார் ஒத்து படிக்க சொல்லியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அவங்கள எதிர்த்துட்டு நீங்கள் படித்து பாஸ் ஆகியிருந்தாலும் சரி, அது ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் ஜாப் வாங்கியிருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே மோட்டிவேஷனெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு கொடுத்து தன்னம்பிக்கையை கொடுத்து அவங்களோட வாழ்க்கையும் முன்னேற்ற விடுங்க. ஸோ இது தான் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நிறைய பேர் வந்து நிறைய படிச்சுட்டே போகலாம். நானும் இது மாதிரி சூழ்நிலையில் தான் 1.5 வயது கைக்குழந்தை மற்றும் 5 மாத கர்ப்பிணியாக படித்த சுவடே தெரியாமல் IBPS செகண்ட் அட்டெம்ப்டில் செலக்ட் ஆகி BNBயில் வேலையில் உள்ளேன். பெண்கள் வைராகியத்தை உணராத என் கணவர் அரசாங்க வேலைக்கு வேணா ட்ரை பண்ணுன்னு சொன்னார். ஜெயிச்சிட்டோம்ல. 500 ரூபாய்க்கு புக்கு, BSNL நெட் கனெக்ஷன் மட்டும்தான் என் வேலையின் மூலதனம். நம்மால் முடியும் தோழிகளே, ஏதாவது ஒரு நல்ல வழியில் பணம் சம்பாதியுங்கள். ஸோ சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விடலாம் மோட்டிவேஷனில் என்ன வேணும்? ஸோ இப்போது இதே மாதிரி அவங்க வந்து கை குழந்தைங்களை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று எல்லாரோட சூழ்நிலையும் நம்ம வந்து சொல்ல முடியாது, எல்லாருனாலையும் இது பண்ண முடியும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒன்றிணைஞ்சு நிறைய பேத்துக்கு நிறைய சஜஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேத்துக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், நிறைய பேத்துக்கு தனித்திறமைகள் நிறைய இருக்கும். ஸோ அது என்னன்றதை ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தங்க பார்த்து அதை எடுத்து சஜஷன் சொல்லும்போது தான் அதை வந்து நம்ம எடுத்து பண்ண முடியும். இல்லை அதை நமக்கு நிறைய தெரிஞ்சாலும் கூட அந்த விஷயத்தை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வாங்க, நான் ஒரு குரூப் லிங்க் வந்து வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன், ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேசலாம். கண்டிப்பாக இது வந்து குரூப் வந்து காமன் குரூப் கிடையாது, சேனல் தான். ஸோ நம்பர் யாருக்கும் ஷேர் ஆகாது. அட்மின் நம்பரும் உங்களோட நம்பர் மட்டும்தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வாங்க, என்னோட நம்பர் தான் அங்கே இருக்கும். நீங்கள் பேசுனீங்கனாலும் எங்கிட்ட தான் நீங்கள் தனியாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட சஜஷன் என்னங்கிறத சொல்கிறேன். உங்களால் அது முடியாது, இல்லை எதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ யாருக்கும் கட்டாயம் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க அந்த குரூப்பில் வந்துட்டு ஜாயின் ஆகுங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்சது.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போது நீங்கள் போட்ட கமெண்ட்லேயும் லைக்லேயும் தான் வந்து இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிருக்குன்றதை தான் நான் நினைக்கிறேன். எனக்கும் பெருசாக வந்து யூடியூப்பில் அனுபவம் எதுவும் கிடையாது. இப்போ தான் நான் ஒன்றா கற்றுட்டு இருக்கேன், சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தாலும் லைக், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேத்துக்கு போகும்போது இது மாதிரியான லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கும் கிடைக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. யாரையுமே எந்த விஷயத்துலையும் கட்டாயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்களுக்கு இல்லைனா கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.